ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்கெட்சப்பில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரை நம்ம சேனலில் வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம லைன் கமாண்ட்டு, ஸோ ரெக்டாங்கிள், ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்லாம் பார்த்துனோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து புஷ் புல் பண்ணி 3D ஆப்ஜெக்டாக மாற்றலாம், ஒரே லெவலாக மாற்றலான்னு வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க. நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். AutoCAD வீடியோ யாரும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஸோ ஒரு ஃபுல் கம்ப்ளீட் வீடியோவே நான் வந்து போட்டிருப்பேன். அதுவும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள்ங்கிறது எப்படி யூஸ் ஆகும்னா, இதுவும் ரெக்டாங்கிள் தான். ஆனால் பட் என்னென்னா, நம்ம நார்மலாக வர ரெக்டாங்கிள் எனக்கு எப்படி வரும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸில் வரும். ஸோ ஆக்சிஸ் நான் மாற்றதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், நம்மளோட அந்த 4 ஆரோ கீஸ் இருக்குல்ல, ஸோ அந்த 4 ஆரோ கீ யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஆக்சிஸ் வந்து மாறிக்கும், அதாவது ஃபேஸ் மாறும்னு வச்சுக்கோங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இது டாப் ஃபேஸு, இது வந்து லெஃப்ட்டு, ரைட்டு, ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு, இந்த மாதிரி வந்து நம்மளால் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்னாகும், இந்த ஃபேஸில் வந்து க்ரியேட் ஆகும், ரைட்டா. ஸோ ஆனால் ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள் வந்து எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்னா, வித் ஆங்கிளோட க்ரியேட் ஆகும். ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லென்த்து கொடுங்க நீங்கள். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஒரு 6 ஃபீட்டுன்னு கொடுங்க. இப்போ எனக்கு என்ன கேட்கும் அப்படின்னா, அந்த ரெக்டாங்கிளோட வித்தும் ரெக்டாங்கிளோட ஆங்கிளும் கேட்கும். ஸோ வித்து வந்து என்னென்னா ஒரு 10 ஃபீட் நான் கொடுத்துட்டேன். ஆங்கிள் வந்து ஒரு 35 டிகிரி கொடுக்குறேன்னு வைங்களேன். டிகிரிக்கு எதுவும் மென்ஷன் பண்ணோம்னா ஜஸ்ட்டு வந்து 35 கொடுத்தா போதும். ஸோ என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு ரெக்டாங்கிள் வந்து எப்படி க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள், ஒரு இன்க்ளைண்டாக க்ரியேட் ஆகிருக்கு, ரைட்டா. ஸோ இந்த இன்க்ளைனேஷன் க்ரியேட் பண்ணுறது தான் ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு நமக்கு என்ன தேவைப்படும், ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள் வந்து தேவைப்படும். ஸோ இதை நான் புஷ் புல் பண்ணுறேன்னா எனக்கு இதே பொசிஷனில் மட்டும்தான் போகும் எனக்கு, ஓகேவா. ஸோ உங்களுக்கு எதுவும் ஷேப் வேணும், இதில் வந்து நீங்கள் எப்படி ஷேப் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அடுத்து வந்து என்னென்னா சர்க்கிள். ஸோ சர்க்கிள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். ரேடியஸ் எவ்வளோ, ரேடியஸ் ஒரு 6 ஃபீட் வேணும்னா 6 ஃபீட் கொடுத்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கு வந்துடும். ஸோ இதையுமே வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஹைட்டுக்கு வேணால் இங்கே கிளிக் பண்ணுங்கள், இந்த ஹைட்டுக்கு வேணால் இங்கே கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ உங்களுக்கு இதோட மிட் பாயிண்டில் வேணாலும் நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ணிக்கலாம், ஹைட் நீங்களும் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ அடுத்து வந்து ஆர்க்கு. ஸோ இது வந்து வெறும் நார்மல் ஆர்க்கு. ஸோ இந்த ஆர்க் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன், அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் லென்த்து மாதிரி கொடுத்துட்றேன். அதாவது இப்போ ஒரு 13 ஃபீட் நான் கொடுத்துட்றேன். என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே இருந்து ஆர்க்கோட ஆங்கிள் வந்து கேட்கும். ஸோ இது வந்து எனக்கு 90 டிகிரி வரும். ஸோ இன்கேஸ் 45 அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆர்க் வந்து இவ்வளோ தான் வரும். இப்போ 180, 360 கொடுத்தோன்னா எனக்கு மொத்தமாக வந்துடும், ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 120 தான் கொடுக்குறேன்னா எனக்கு 120க்கு ஒரு ஆர்க் மட்டும் தான் க்ரியேட் ஆகும், ஓகேவா. ஸோ அடுத்து வந்து என்னென்னா 2 பாயிண்டர். ஸோ 2 பாயிண்டருக்கு வந்து உங்களுக்கு AutoCADலேயே தெரியும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஆர்க் போட்டிங்கன்னா வந்துடும், ஓகேவா. ஸோ 2 பாயிண்ட்ஸ். ஸோ நான் வைக்கும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு லைன் மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு லைன் வந்து ஷோ ஆச்சு, அதனால எனக்கு ஆர்க் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இன்கேஸ் இந்த ஆர்க் வந்து நான் ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்து செகண்ட் பாயிண்ட் இதுக்கு பேரலாக வச்சேன்னா எனக்கு பாருங்கள் ஒன்று போல் கீழே இருக்கும். அடுத்து 3 பாயிண்ட் ஆர்க். ஸோ 3 பாயிண்ட் ஆர்க் வந்துன்னா ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட். ஸோ 3 பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ஆர்க் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ 3 பாயிண்ட் வச்சிடணும். அடுத்து வந்து பை. ஸோ பைங்கிறது வந்து என்னென்னா அதுவும் ஆர்க்கு தான். ஸோ அது வந்து எப்படி க்ரியேட் ஆகும்னா சாலிட் சர்ஃபேஸாக க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட் வச்சுட்டு செகண்ட் பாயிண்ட் வச்சுட்டு எனக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆர்க் போட்ட மாதிரி தான் வரும். ஆனால் எனக்கு வந்து பாருங்கள், ஸோ ஒரு சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகும், ரைட்டா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை புஷ் புல் போனால் இதுக்கு வந்து இது வரும். ஸோ இந்த ஆர்க்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி சர்ஃபேஸ் வரல, ரைட்டா. இதுக்கு நீங்கள் சர்ஃபேஸ் வரணும்னா நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் வரும், ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இதெல்லாம் நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு சர்ஃபேஸ், இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன்னா இது ஒரு சர்ஃபேஸ், இதை நான் ஒரு க்ளோஸ் பண்ணுறேன்னா சர்ஃபேஸ் ஆகும், ஓகேவா. இதில் க்ளோஸ் ஆகலாம், இதை கிளிக் பண்ணி இங்கே கொடுக்குறேன், எனக்கு வந்து க்ளோஸ் ஆகி ஒரு சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகும். எப்போவுமே வந்து ஸ்கெட்சப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லி க்ளோஸ்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், அது வந்து ஒரு சர்ஃபேஸாக வந்து க்ரியேட் ஆகும். ஸோ சர்ஃபேஸாக க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம புஷ் புல் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த இஷ்யூவும் வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து புஷ் புல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் இன்னொரு இது ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் இவ்வளோ ஆப்ஜெக்ட் போட்டிருக்கேன், ரைட்டா. ஸோ இதெல்லாம் நான் டெலிட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்திருக்கேன், ட்ரா பண்ணுறேன், ஹைட் கொடுத்துறேன். அகெயின் வந்து இன்னொரு ரெக்டாங்கிள் எடுத்து நான் இது மேலேயே ட்ரா பண்ணிக்கிறேன் அண்ட் தென் ஹைட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். எனக்கு இப்போ பாட்டம் ரெக்டாங்கிள் மட்டும் நான் செலக்ட் பண்ணணும்னா நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? ஸோ என்ன பண்ணுவீங்க, இப்படி ட்ராக் பண்ணுவீங்க. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு இது ஃபுல்லாக கண்டிப்பாக செலக்ட் ஆகிருக்காது. எதுவும் செலக்ட் ஆகுது பாருங்கள், இதுவும் செலக்ட் ஆகுது, கீழே உள்ள இந்த லைன் எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வந்து பேக் சைடில் இந்த பொசிஷன் வந்து செலக்ட் ஆகாது சம்டைம்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணால் ராங். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி போனால் செலக்ட் பண்ணுறதுனா, இப்போ நீங்கள் இதை சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த ஒரு சர்ஃபேஸ் மட்டும் தான் செலக்ட் ஆகும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த சர்ஃபேஸ் எட்ஜோட செலக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு மொத்தமாக செலக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் கேட்டது வந்து என்னது, கீழே உள்ளது மட்டும்தான். ஸோ அப்போ கீழே உள்ளது மட்டும் உங்களுக்கு தனியாக செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை குரூப் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் இது குரூப்பாக இருக்கணும். இப்போ ரெண்டுமே குரூப் ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா வந்து எனக்கு என்ன ஆகாது, செலக்ட் ஆகாது தனியாக. ஸோ இப்போ இது மட்டும் நான் இதை என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி மேக் ஏ குரூப் கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது மேலே ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு இதை நான் புஷ் புல் பண்ணுறேன். பண்ணக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணுறேன், இது தனியாக செலக்ட் ஆகும். இதை ட்ரிபிள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறேன், இது தனியாக செலக்ட் ஆகும். இப்போ கீழே உள்ள ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணல பார்த்தீங்களா? ஸோ இதுக்காக தான் வந்து ஸ்கெட்சப்பில் வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸே வந்து என்னென்னா, எப்போவுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணுறீங்கன்னா, லைக் வந்து இப்போ ஒரு வால் ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஒரு வால் பண்ணுறீங்க, அந்த வாலில் ஒரு டிசைன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வால் ஒரு குரூப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் மேலே பண்ணுற ஒரு டிசைன் ஒரு குரூப்பாக இருக்கணும். அதில் லைட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா லைட்டு தனி குரூப்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தனித்தனி குரூப்பாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு அடுத்து ஃப்யூச்சரில் நீங்கள் எடிட் பண்ணவோ, ஏன்னா கிளைண்ட் வந்து ஒரே இதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல, நீங்கள் கொடுக்குறியே கரெக்ஷன் சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஸோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சதை நான் டெலிட் பண்ணுறது ஈஸி. ஏன்னா இந்த லைன் வந்து எனக்கு வேறு எதுலேயுமே டச் ஆகலை. ரைட்டா? ஸோ இப்போது இதே மாதிரி வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இங்கே அண்ட் தென் இப்படி நான் ஒன்று போட்டுட்டு, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், புஷ் புல் பண்ணுறேன். புஷ் புல் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு இதை மட்டும் நான் டெலிட் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்கள் நிறையா பண்ணிட்டீங்க, அந்த இடத்துல இது பண்ணிட்டீங்க, இங்கே ஒரு மாடல் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி நிறைய மாடல் பண்ணிட்டீங்க. நீங்கள் பண்ணக்கப்புறம் இதை நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த எரேஸ் கமாண்ட் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா எனக்கு என்ன ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி ஆகும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ண சொல்கிறேன், இன்கேஸ் வந்து நான் பண்ணது இது வந்து இப்போ தனி குரூப்பாக இருந்துச்சு, ஸோ இது வந்து நம்மளுக்கு தனி குரூப். ரைட்டா? இதில் நான் பண்ணுறேன், ஸோ இதில் ஒரு எக்ஸ்ட்ரூஷன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் வந்து புஷ்ஃபுல் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது வேணாம், இப்போ இதையும் நீங்கள் தனியாக குரூப் பண்ணிக்கலாம். தனியாக குரூப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எனக்கு இந்த மாடல் வேணாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் சிம்பிளாக டெலிட் பண்ணால் போதும், அது மட்டும்தான் டெலிட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.